அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி என்னென்னா ஒரு குட்டி கதை. என்னென்னா, 2 குடும்பத்தினர் ஒரு வெளிநாட்டு பயணமாக சுற்றுப்பயணமாக போகிறாங்க. எந்த நாடு அப்படின்னா, ஒரு மலேசியா அப்படின்னு கூட வச்சுக்கிறோமே. மலேசியா, சிங்கப்பூர், ஏதோ ஒரு நாடுன்னு கூட வச்சுக்கிறோம். ஏதோ ஒரு நாட்டுக்கு சுற்றி பார்க்க போயிருக்காங்க. அப்படி போயிருக்கிறப்ப 2 குடும்பங்கள், வெவ்வேறு குடும்பங்கள் போயிருக்கிறப்ப ஒரு குடும்பத்தினர் வந்து நம்ம போயிருக்கிற இந்த 4 நாட்கள் தான், 2 பேருக்குமே கால அவகாசம் 4 நாட்கள் தான். அந்த 4 நாட்கள் நம்ம இங்கே பக்கத்தில் இருக்க இடங்கள், குட்டி குட்டியாக நிறைய இடங்கள் இருக்குது, நம்ம நிறைய இடங்கள் நம்ம பார்த்துடலாம், குட்டி குட்டியாக பார்த்துடலாம்னு சொல்லிட்டு ஒரு குடும்பத்தினர் வந்து நீண்ட தொலைவு நம்ம பயணம் பண்ணோம், நம்ம பயணத்தில் போயிடுவோம், அதனால் நம்ம பக்கத்துலேயே பார்த்துடலாம்னு சொல்லிட்டு அங்கே அவங்க போய் தங்கியிருக்க பக்கத்துலேயே போய் எங்கெங்கெல்லாம் பார்க்க முடியுமோ அதை ஃபுல்லாக அவங்க சுற்றி பார்க்குறாங்க. இன்னொரு குடும்பத்தினர் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம வந்து மலேசியா வந்திருக்கோம், நம்ம வந்து பெரிய பெரிய இடங்கள் பார்க்காம இருந்தோம்னா, நம்ம போனோம்னா நம்ம மற்றவங்க என்ன நினைப்பாங்க, அதனால் நம்ம வந்து பெரிய பெரிய இடங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 4 நாட்களில் போனதில் அவங்க இருந்த இடத்துக்கும் அவங்க போய் பார்க்கணும்னு நினச்சி போகிற இடத்துக்கும் நிறைய தொலைவு, அதனால மிகப்பெரிய நீண்ட பயணம் செஞ்சு பார்க்குற மாதிரி இருந்தது. இப்போ 2 குடும்பங்களுமே முடிச்சுட்டு இந்தியா வர்றாங்க. இந்தியா வர்றப்ப யார் மிகப்பெரிய மகிழ்வோடு இருக்காங்கன்னா, பக்கத்தில் குட்டி குட்டியாக போய் பார்த்தாங்க இல்லையா, அவங்க வந்து மிகப்பெரிய மகிழ்வோடு இருக்காங்க. பார்த்தப்பறம் என்ன பக்கத்தில் தான் பார்த்துருக்கீங்க, நல்ல நல்ல பெரிய பெரிய இடங்கள்லாம் சுற்றி இருந்ததே, பார்க்கலையா அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட கேட்டப்போ அவங்க சொல்கிறாங்க, பார்க்கலாம், அதுக்கு இன்னொரு தடவை டைம் ஸ்பெண்ட் பண்ணி போய் பார்த்துக்கலாம். இப்போ போன நேரத்தையும் நமக்கு கிடைத்த 4 நாட்களையும் நாங்கள் அங்கங்கே போய் பயணம் செய்யவே நேரம் போயிட்டு இருந்துச்சுன்னா, இருக்கிற கொஞ்ச நேரத்தில் நமக்கு கிடைச்ச இந்த இடங்களை பூரா பார்க்க முடியாமல் போயிருமே, அதனால தான் நாங்கள் பக்கத்துலேயே எல்லாம் சுற்றி பார்த்தோம். அடுத்து போகிறப்ப வேறு எங்கே அங்கே போனால் அங்கே பக்கத்தில் எங்கே பார்க்கலாமா, அந்த மாதிரி ஒரு திட்டமிடலோடு போனோம்னா நம்ம பார்த்துட முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற மிக சந்தோஷமாக அந்த குடும்பத்தினர் சொல்கிறாங்க. இன்னொரு குடும்பத்தினர் வந்து தூரமாக போய் பார்த்தாங்க இல்லையா, நீங்கள் என்ன இப்படி போய் பார்த்தீங்களே, என்ன கிடைச்சது உங்களுக்கு அப்படின்னா, அவங்க போனதுலேருந்தே 2 இடங்கள் மட்டும்தான் பார்த்துருக்காங்க. மீதி இடங்களை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா பயணம், அவங்க இலக்கை நோக்கி பயணம் செஞ்சுட்டே இருந்ததுலேயே போனாங்களே ஒழிய, பயணம் செய்கிற வழியில் இருந்த குட்டி குட்டி இடங்களை பார்க்க அவங்க தவறிட்டாங்க. இந்த கதை மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நண்பர்களே, நம்மளும் ஏதோ ஒரு இலக்கை நமக்கு நாமே நிர்ணயிச்சுக்கிட்டு அந்த இலக்கை அடைகிறதுக்கு பயணம் செஞ்சுட்டே இருக்குமே ஒழிய, நம்ம கிட்ட போகிற வழியில் இருக்கிற குட்டி கூட்ட சந்தோஷங்கள், சின்ன சின்ன சந்தோஷங்கள், அதை ஃபுல்லாக அனுபவிக்கிறோமா அப்படின்னா கொஞ்சம் சிந்தியுங்கள். வாழ்க்கை வாழ்வதற்கே.